ராமன் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு புறப்படுகிறார். வைகுண்டம் புறப்படும்போது எல்லாரையும் கூட அயோத்தியாவில் இருந்த புல் பூண்டுலேருந்து ஆரம்பித்து, அயோத்தியாவில் யாரையுமே விட்டு வைக்கல, மிக்சி கிரைண்டர் உட்பட எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அயோத்தியாவில் இருந்தால். அதனால தான் ராமானுஜர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி 6 கட்டளை சொன்னார். அதில் ஒன்று, ஒரு திவ்ய தேசத்தில் வசிச்சுக்கோங்கன்னார். ஏன்னு கேட்டோம், அந்த ஊரில் இருந்துட்டா நம்ம பெருமாள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கோம், நம்மளை காக்கிறது அவர் பொறுப்பு. இப்போ சென்னையில் இருக்கோம்னா நம்மளை காக்க வேண்டியது பார்த்தசாரதி பொறுப்பு, கவலையப்பட வேண்டாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்னா ரங்கநாதன் பொறுப்பு, மதுரையில் இருக்கோம்னா அழகருடைய பொறுப்பு, அவர் பார்த்துப்பார். அதனால் ராமன் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்னா சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் போனால் சைதாப்பேட் சிக்னலுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமாம்மா. ஏன் சார்னு கேட்டால், சிக்னலுக்கு அந்த பக்கம்னா கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் போங்கோ, சிக்னலுக்கு இந்த பக்கம்னா இங்கே வாங்கோ, அது அவள் ஏரியாங்கிறான். அதுபோல் பெருமாள் எங்கும் இருந்தாலும் அந்த திவ்ய தேசம்ங்கிறது அவரோட ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன். அயோத்தியாவில் இருந்த